ஏய் அம்மா என்ன இங்க என்ன நிக்கிற? எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வைக்க தானே சொன்னேன். அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, ரூமுக்கு அது பூட்டி இருக்குமா. பூட்டி இருக்கா? ஆமாம்மா. நான் தானே அதுங்களெல்லாம் வெளியில அனுப்பி காலி பண்ண வச்சேன். அம்மா நானும் எவ்வளோ இழுத்து பார்த்தம்மா, திறக்காம அடம்பிடிக்குது, பூட்டி இருக்கு. ஏய் இந்த ரூமை யார் பூட்டி வச்சிருக்கா? அம்மா எனக்கு என்னமோ சின்னையா மேலே தான் டவுட் இருக்குமா. அவரு தான் பூட்டி இருப்பாரோ, ஒருவேளை அவர் பூட்டிட்டு சாவியை வச்சிருந்தாலும் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டானா? அதானே பார்த்தேன். அதுவும் அந்த நந்தினி சும்மாவா இருப்பா? அவன் வந்ததும் போய் பத்த வச்சிட்டாளா? போய் சாவி வாங்கிட்டு வா போ. அம்மா நான் போய் சின்னையா கிட்ட சாவி கேட்டேன், அவர் குண்டக்க முன்ன கோவம் வந்து மூஞ்சி கிஞ்சலாம் பேத்து விட்டுருவாருமா. அதெல்லாம் வேணாம்மா, நானே கல்யாணம் ஏதோ கட்ட பரவச்சேன். ஏய் வாய் முட்றா. அவன் தான் இந்த வீட்டுக்கு முதலாளியா? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? அம்மா சொன்னதை மீறி ரூமை பூட்டி வச்சிருக்கான். அவனுக்கு எவ்வளவு தைரியம்? ஏய் ஐம் சாரி மாதங்கி, 1 minute. மா அப்பாடா. அம்மா மா. என்னடி, என்ன பிரச்சனை? மா அந்த சூர்யா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காமா. என்ன பண்றான்? என்ன வேணுமா அவனுக்கு? மா மாதங்கிக்கு நம்ம அலாட் பண்ண ரூமை பூட்டி வச்சுக்கிட்டு சாவியை தரமாட்டாமா அவன். வாட்? பூட்டி வச்சிருக்கானா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? கல்யாணம் அம்மா இங்க வா. வரமா வரேன். முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா. கூட்டி வரமா. என்ன ஐயா வந்துட்டாரு. என்ன இங்க ஒரே சவுண்ட் கேக்குது? கல்யாணம் கூட்டி வர. அந்த ரூம் எதுக்குடா பூட்டி வச்ச? சாவியை கொடு. எந்த ரூம்? நான் மாதங்கிக்காக அலாட் பண்ணிருக்கிற ரூம். அந்த சாவியை கொடு. ஓ அப்படி தெளிவா சொல்லி கேளுங்க. சும்மா சாவின்னு கேட்டா எப்படி தெரியும்? சாரி தாய் குலமே, அந்த இடத்துல என் மாமனார் ஃபேமிலி தங்கியிருக்காங்க. ஒருத்தங்க இருக்கிற ரூமோட சாவியெல்லாம் தர முடியாது. ஐ எம் சாரி. நீ யாருடா அவங்களுக்கு அந்த ரூமை கொடுக்கறதுக்கு? அவங்கள முதல்ல எதுக்கு அங்க தங்க வச்ச? அது மாதங்கிக்காக நான் அலாட் பண்ண ரூம். ஓ எப்படி? மாதங்கிக்காக அலாட் பண்ண ரூமா? அது எப்படி? எப்படி நீங்க அவளுக்கு அத வித்துட்டீங்களா? இல்ல அந்த ரூம் அவளோட பேர்ல தனியா எழுதி வச்சிட்டீங்களா? ஆமா, அவகிட்ட எப்ப கொடுத்தீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது ஏன் இஷ்டம். நான் இப்ப அவளுக்கு அலாட் பண்ணிருக்கேன், அதனால அந்த ரூம் அவளுக்கு தான். அந்த சாவியை கொடு. தரமாட்டேன், சாரி. அதுக்கு முன்னாடி நான் என்னோட மாமனார் ஃபேமிலிக்கு அந்த ரூமை கொடுத்துட்டேன். ஐ மீன் தி கிரேட் சுந்தரவல்லியோட ஒரே ஒரு சம்பந்திக்கு கொடுத்துட்டேன். சோ என்னால அதை தர முடியாது. ஒருவேளை நான் அதை கொடுத்துட்டேன்னா என் தாய் குலத்துக்கு பெரிய இன்சல்ட் ஆயிடுமே. அது எக்காரணத்துக்கும் நான் விட மாட்டேன். நிறுத்து. என்னடா பண்ற? பிரச்சனை பண்ணணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? யார் பிரச்சனை பண்றா? யாரு? நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க. இங்க பாரு, என்ன டென்ஷன் ஆக்காத. ஒழுங்கு மரியாதையா சாவியை கொடு. முடியாது. என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க. முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா. மாதங்கி யாரு? நம்ம கம்பெனியோட CEO. அவ ஒர்க் பண்றதுக்கு தேவையான வசதி எல்லாம் நாம தான் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் அவளுக்கு அலாட் பண்ணிருக்கேன். நீ இப்ப சாவியை கொடுக்க போறியா இல்லையா? ஆமா, நீ ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் தலையிட்டு இருக்க? திஸ் இஸ் none of your business. of course தாய் குலமே. கம்பெனி சிஇஓக்கு ஏதாச்சும் ஸ்டே வேணும்னா நீங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இத பாருங்க, நல்ல வசதியான வீடா பாருங்க. நிறைய பேரை வேலைக்கு போடுங்க. சமைக்க, துவைக்க, வீடு கிளீன் பண்ண, டிரைவிங்க்கு வேணா நீங்க, அதான் அதுக்கும் வேணா ஆளை போடுங்க. யாரு வேண்டான்னு சொன்னா? இப்ப அந்த சாவியை கொடுக்க போறியா இல்லையா? சான்ஸே இல்ல தாய் குலமே. இது என்னோட வீடு, உங்க கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது. புரியுதா? இந்த வீட்டுல ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யார் வேணாலும் தங்கலாம். ஆனா உங்க இஷ்டத்துக்கு கண்டவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்க முடியாது. என்னடா என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? இது சேலஞ்ச் இல்ல தாய் குலமே. திஸ் இஸ் யூனிவர்சல் ஃபேக்ட். அப்படி உங்களுக்கு உங்களோட பிரியமான CEO தங்க வைக்கணும்னா உங்க ரூம தாராளமா கொடுத்துருங்க. அப்படி இல்லனா அதோ நிக்கிறாளே உங்க பொண்ணு, தண்டத்துக்கு சாப்பிட்டு இங்கே சுத்தி சுத்தி சும்மா நின்னுகிட்டு இருக்காளே, அவளுக்கும் ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம காலி பண்ண சொல்லிட்டு தாராளமா நீங்க அங்க தங்க வச்சிருங்க. ஐ டோன்ட் மைண்ட். நான் ஏன்டா காலி பண்ணணும்? நானும் உன்ன மாதிரி அம்மாக்கு புள்ளதான். நல்ல புள்ள இல்லையே, நாரத புள்ளையா எல்லாம் இருக்க. ரூம் வேணும்னா தாய்க்குள்ள ஊர் ரூமா கொடுக்கட்டும், இல்ல தாராளமா அவங்க ரூமா கொடுக்கட்டும். அதை விட்டுட்டு என் ரூமை என் மாமனார் தங்குற ரூமை கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு காலத்திலயும் என்னால அதுக்கெல்லாம் அலோ பண்ணவே முடியாது. அப்படி போடி, சிங்கம் சிங்கம் தான். அத்தா சார், எதுக்கு பிரச்சனை?
நீங்க சாவியை கொடுத்துருங்க. எங்க அப்பா தங்கச்சி தானே, அவங்க இங்க ஓரமா வராண்டாவிலயோ இல்ல ஹால்லயோ கூட படுத்துப்பாங்க. கொடுத்துருங்களேன். நந்தினி நீ சும்மா இரு, இது நம்ம ஃபேமிலி. நிறுத்தடி. அந்த பக்கம் ரூம பூட்டி சாவி எடுத்து வைக்க சொல்லிட்டு இங்க எங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறியா? தாய்க்குலமே, லிமிட் யுவர் வேர்ட்ஸ். ஏய், நான் அப்படிதான்டா பேசுவேன். ஒளிஞ்சிருந்து சூரியக்காரி மாதிரி உனக்கு சாவி கொடுத்துட்டு இருக்கா. வேற எப்படி பேச சொல்ற? இப்ப சாவிய குடுப்பியா மாட்டியா? கொடுக்க முடியாதுன்றேன். என்ன நீ? ஏய், என்னங்க சத்தம்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? வேற என்ன டாடி, தாய்க்குலம் வந்து எப்பவும் போல என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் அவங்களுக்கு கேட்கணும். சுந்தரவள்ளி, என்ன இதெல்லாம்? அவன் தாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். மாதங்கி நம்ம கம்பெனியோட CEO. அவ நம்ம வீட்ல இருந்து வேலை செய்ய போறான். அவளுக்கு கம்பெனி குவார்டர்ஸ் மாதிரி இந்த ரூம் அலாட் பண்ணிருக்கேன். ஆனா அத பூட்டி வச்சுட்டு சாவியை கட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். இது இந்த ரூமா? ஆமா, அந்த ரூம் தான். அந்த ரூம் தானே காலியா இருக்கு. அங்கதான் சிங்கார் அவங்க குடும்பத்தோட இருக்காரு. அதான் CEO வந்தாச்சுல, அப்புறம் அவங்கள வெளியே போக சொல்லுங்க. நோ சுந்தரவள்ளி, இட்ஸ் நாட் ஃபேர். மாதங்கி இங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க தான் அங்க இருக்காங்க. திடீர்னு அவங்கள வெளியே போக சொன்னீங்கன்னா எங்க போவாங்க? அதுக்காக தான் அவன் கோவப்படுறான். ஐ டோன்ட் கேர். எங்க வேணா போட்டும். அதுக்காக அவளையும் இவங்களையும் கம்பேர் பண்ணுவீங்களா? எங்க அவ நம்ம கம்பெனி CEO, இவங்க நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கற ஒரு தோட்டக்காரன். மரம் ஏறி உரம் போட தான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்கள நடு வீட்டுல உட்கார வைக்க முடியுமா? யாரையும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? டாடி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நானா இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு. ஆனா ஏன் கிட்ட பிரச்சனை பண்ண சத்தியமா விட்டு கொடுக்க மாட்டேன். டாடி, ரொம்ப தப்பா வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க பொண்டாட்டிக்கு நீங்க தான் அது தப்புன்னு எடுத்து சொல்லணும். டேய், நான் அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ண முடியும்? இப்ப நீ சாவியை குடுப்பியா மாட்டியா? அதான் முடியாதுன்னு 1000 வாட்டி சொல்லிட்டேன். திரும்ப ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? இத பாருங்க, இவங்க எல்லாரும் என் பொண்டாட்டி நந்தினியோட ஃபேமிலி. நோ நோ நோ, மை ஓன் ஃபேமிலி. இத பாருங்க, தேவையில்லாம நீங்க வார்த்தையை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை விட அதிகமா எனக்கு பேச தெரியும். நான் பேசுனா நீங்க தாங்க மாட்டீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. என்னங்க இவன்? பாத்தீங்கல்ல எப்படி பேசிட்டு இருக்கான்னு? நான் பெத்தவன், என்கிட்ட எப்படி மரியாதை இல்லாம பேசுறது? ஒருத்தருக்கு நாம கொடுக்கறது தானே திரும்ப கிடைக்கும். என்ன டாடி, இத பாருங்க, ஃபைனலா நான் சொல்றது இதுதான். உங்க சிஇஓக்கு வேணும்னா உங்க ரூமை கொடுத்துக்கோங்க. இல்ல தோ நிக்கிறாளே உங்க பொண்ணு ரூமை கொடுங்க. ஆனா ஏன் மாமனாருக்கு நான் கொடுத்த ரூம் எல்லாம் அலோ பண்ண முடியாது, சாவியும் தர முடியாது. எப்படி பேசுறான்னு பாத்தீங்கல்ல? அவ சொல்றது சரிதானே? என்ன, நான் பேசுறத விட அவ சொல்றதா கரெக்டா இருக்கா உங்களுக்கு? இத பாரு, நியாயம்னா நியாயம்தான். அது எப்படி ஏற்கனவே தங்கிட்டு இருந்தவங்கள திடீர்னு விக்கெட் பண்ண சொல்றது? நீ என்ன பேசினாலும் நியாயம் கிடையாது. அவன் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கான். மாதவி, நீ எங்க ரூம்ல வந்து தங்கிக்க. உன்னோட ரூம் வேணும்னா மாதவிக்கு கொடு. அப்பா, நான் ஏன்பா? அப்பா நானா? நீ தானே மாதவி, உன்கிட்ட தான் சொல்றாரு. சுந்தரவள்ளி, இதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. மாதவி ரூமை மாதவிக்கு கொடுத்துரு. இதுக்கு மேல பிரச்சனை பண்ணாதீங்க. சூப்பர் டாடி, ஐ லவ் யூ அண்ட் தேங்க் யூ சோ மச். ஐயோ, மீட்டிங் முடிஞ்சிச்சு நந்தினி. ஐயோ அம்மா, நீ சும்மா இருடி. உங்க அப்பா அவன் கூட சேர்ந்துகிட்டு ஆடிட்டு இருக்காரு.